ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு பார்த்துக் கொள்வார் என்ற ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்கிறார். தேவன் செய்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. எப்படி இது நடக்கிறது, இந்த ஆசீர்வாதங்கள், இந்த ஐஸ்வர்யங்கள், இந்த அதிசயங்கள் எப்படி நடக்கிறது என்பதை நம்முடைய உலக பிரகாரமான ஞானத்தினால யூகித்து கொள்ள முடியாது. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் செய்கிறதை யாரும் ஆராய்ந்து முடியாது. வேதத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. எலியா தீர்க்கதரிசியோட கர்த்தர் பேசுறார். யோசபத் ராஜா, யூதாவின் ராஜா, யோதேபின் ராஜா, இந்த 3 ராஜாக்களும் மோவாபியரோட யுத்தத்துக்கு போகிறார். அப்படி போகிற வேளையில என்ன நடக்கிறது என்று சொன்னால், குடிக்க தண்ணீர் இல்லாமல், அவர்களுக்கும் இராணுவத்துக்கும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகிறது. அப்பொழுது அவர்கள் இந்த இடத்துல யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா என்று விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது எலிசா தீர்க்கதரிசியை குறித்து கேள்விப்படுகிறார். எலிசா கேள்விப்பட்டு அவரிடத்துல போகிறார். நாங்கள் இப்படி குடிக்க தண்ணி இல்லாம மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை அவர் சொல்லுகிறார். உடனே எலிசா தீர்க்கதரிசி கூட கர்த்தர் பேசி, கர்த்தர் சொன்னதை எலிசா தீர்க்கதரிசி அந்த ராஜாக்களோட சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தை தண்ணீரால், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ ஜனமே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தண்ணீருக்கு தேவை அடிப்படையே மழை, தண்ணீருக்கு தேவை அடிப்படையே காற்று. இந்த காற்று மழையும் இருக்குமானால் நிச்சயமாக மழை பெய்யும், தண்ணீர் கிடைக்கும், ஆசீர்வாதம் பெருகும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வித்தியாசமாக, விசித்திரமாக, வினோதமாக இருக்குது. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்கில கால்வாயை விட்டுக்கள் என்று சொல்லுங்க. அருமையான தேவை, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இது! நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு ஒரு சவாலான வார்த்தை. காற்று இல்லை, மழையும் இல்லை, தண்ணீர் எப்படி கிடைக்கும்? உருவாக யோசித்து பாருங்க. ஆனா கர்த்தர் சொன்னதை நம்ப வேண்டும், கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் சொன்னதுக்கு உடனே கீழ்ப்படியணும். இதே மாதிரி பள்ளத்தாக்குல வாய்க்கால வெட்டினார். வெட்டின போது அதிகாலை தண்ணி ஓடி வந்து, பாத்தீங்களா? நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு தேவன் கொடுக்கிற